சென்னையில் சின்னதாக ஒரு ரைடு போகலாம். ஃபஸ்ட்டு பையனுக்கு ஐயப்பன் மாலை போடுறதுக்காக ஃபஸ்ட்டு வருஷம் மாலை வாங்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். மாலையை நைட்டே பன்னீரில் போட்டு வச்சிடலாம், பாலில் கூட போட்டு வைக்கலாம். எங்கள் வீட்டில் கன்னிசாமியை கொண்டு வந்துட்டோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 வாரமாக வீட்டிலேருந்து ரொம்ப போர் அடிச்சு. அதான் நம்ம சிங்கார் சென்னையில் பைக்கில் சின்னதாக ஒரு ரைடு. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் வந்து சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ், ரிப்பன் பில்டிங்னு பேர். நம்ம எங்கே இறங்கிட்டு கூப்பிட்டோம்னாலும் ஆட்டோக்காரங்களை என்ன சொன்னாலும் ரிப்பன் பில்டிங் கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொன்னால் ஈஸியாக கூப்பிட்டு வந்துவிட்டுறோம். அப்படி ஒரு பேர் போன ஒரு இடம். இந்த பில்டிங் தான் ஜிஹெச்சுங்க, நம்ம சென்னை சென்ட்ரல் ஜிஹெச், பெரிய ஹாஸ்பிட்டல். சென்னையில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்னு பார்த்தா ஜிஹெச் தான். இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தால் போதும், ஆப்போசிட்லேயே ஹாஸ்பிட்டல், ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். சென்னைக்கு இன்னொரு முக்கியமான இடமும் இந்த சென்னை சென்ட்ரல் தான். எல்லா ஊர் ட்ரெயின் எங்கே இருந்து வந்தாலும் சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் எக்மோர் இருக்குது, இருந்தாலும் சென்ட்ரல் தான் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். சென்னைக்கு ஒரு பெரிய விஷயம்னா ஒரு அடையாளம்னா சென்னை சென்ட்ரல். அங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெளியே வந்தோம்னாலே நம்ம ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே எல்லா ஃபெசிலிட்டி, எல்லா உயர் சிறப்பு சிகிச்சை மருத்துவம் எல்லாமே அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து சில மாவட்டத்தில் பார்க்க முடியாத மருத்துவம் எல்லாமே வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போய் நல்லா கிளியராகி போயிருக்காங்க. அப்படி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இங்கே வந்தோம்னாக்கா. எல்லா வசதியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நீட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இதுவும் ஒரு பெரிய இடம் தான். பூக்கடன் பேர், பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், இப்போ இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் தான் இருந்தது. கோயம்பேடு மார்க்கெட்டும் கொஞ்சம் இங்கே தான் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் தான் ரெண்டுத்தையும் இடம் மாற்றினாங்க. இப்போவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடாக இருக்கும். அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் இப்போ கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கமும் போயாச்சு. மார்க்கெட்டுன்றதை வந்து கோயம்பேடு சைடு கொண்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த இடம் ஓவர் டிராஃபிக், ஓவர் க்ரௌடாகவே இருக்கும். அப்படி நம்ம இடம் மாற்றினதுக்கப்புறமும் அப்படி ஒரு பஜார் இது. இந்த பஜாரில் எல்லாமே கிடைக்கும். பழங்கள், பூக்கள், நம்ம துணி, வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான், மற்ற ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பிராட்வேல போயிட்டு நம்ம எங்கே சுற்றினாலும் அந்த பிராட்வே சரௌண்டிங்கில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காத ஐட்டம் சொல்லி கிடையாது. பிராட்வே போயிட்டா எந்த ஐட்டமாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடலாம். ரெண்டாவது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு. எல்லாம் டியூக் பைக்கு, எமகா எம்டின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தர் பைக்கில் அவ்வளோ வச்சு சைக்கிளில் ஒரு ஸ்டைலாக அவரோட மெயில் ஐடி போட்டு சிங்கிள் பாயின்னு சொல்லி போட்டு அவ்வளோ ஸ்டைலாக நின்று அவ்வளோ கெத்தாக ஒரு அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா துணிக்கடையில வந்து என்ன எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேண்ட் தான் எடுப்பாங்க, பேனா வாங்குவாங்க. இல்ல மக்களே, இல்ல சஸ்பென்ஸ். எங்க பாத்தீங்கன்னா குறைந்த விலையில பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது. இப்போ லாஸ்டா வந்து மாலை வாங்க போறோங்க, வாங்க. அந்த மாலை 150 ரூபா சொன்னாங்க. இந்த மாலை என் பாப்பா ரொம்ப ஆர்வமா எடுத்து பார்த்துட்டு இருந்தா. பாருங்க, எடுத்து காட்டிட்டு இருக்கா பாருங்க. அப்புறம் சந்தன டப்பா, ஜவ்வாது எல்லாமே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில கிடைக்கும். எல்லா வேஸ்ட் ஐட்டம் எல்லாமே, சாமி பொருளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் மக்களே. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே விலை குறைவா இருக்கும், தரமா இருக்கும். நம்ம மற்ற இடங்கள்ல போயிட்டு ஒரு 150 ரூபா அதை விட ஒரு 30% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பார்க்க சின்ன கடையா இருந்தாலும் ஹோல்சேல் பிரைஸுக்கு நம்மளுக்கு இங்கே கொடுப்பாங்க. இந்த சென்னை சரௌண்டிங்ல, அதுவும் இந்த வட சென்னையில இருக்கவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா நம்ம பெரிய மார்க்கெட் பக்கத்துல இருக்க இந்த கடைக்கு போய் வாங்க. இது எங்க இருக்கு தெரியுமா? இப்ப மாலையோட வந்து பன்னீர்ல போட்டு முக்கி வைக்கிறோம் மக்கள். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம மாலை போட போறோங்கிறதுனால முக்கி வைக்கிறோம். பால்லையும் போட்டு வைக்கலாம், நம்ம பன்னீர்ல போட்டு வைப்போம். ஒரே ஹாப்பியா இருக்கு. ஐயப்பன் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறோங்கிறது. அப்படியே பூ கட்டலாம், அவருக்கு பூ கட்டி வைக்கலாம். சரிங்களா? இது என்ன பூ தெரியுமா? சாமந்தி பூங்க. எங்க ஊர்ல இந்த பூக்கு பேர் சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இந்த பூக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஊர்ல அந்த பூக்கு ரோஜா பூன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பைத்தியம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்குங்க. அதெல்லாம் சாமந்தி வந்து ஐயப்பனுக்காக கட்டுறதுக்காக வச்சிருக்கோம். அவ்வளவுதான் மக்களே, ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கோயிலுக்கு தான் போறோம் மக்களே. வாங்கியாச்சு, பைய துணியெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம நேரம் எங்க போலான்னு பாக்குறோம். சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. எங்க பூஜை ரூம் அழகா இருக்கா? எல்லாமே கிளம்பியாச்சு மக்களே. போலாமா? தாலி கட்டலைங்க, மாலை போட. இதான் நான் போட்ட கோலம் சூப்பரா இருக்கா? வந்துட்டாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் வெள்ளிவாக்கத்துல தாங்க இருக்கு. கோவில் பேர் பாத்தீங்கன்னா பாலியம்மன் கோவிலுங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே போனால் வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டியிருக்காங்க கோவிலை. நம்ம ஐயப்பன் சாமி விட்ட இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சத்தே கலெக்ட சொல்லிட்டாரு ஐயரு. என் பிள்ளை வெக்கப்பட்டுட்டு கழட்ட மாட்டான்ட்டான். இருந்தாலும் கழட்டியாச்சு, மாலை போடணும் இல்லையா. என் பையன் பூ வச்சிருக்கான். என் பாப்பா பாருங்க, சிட்டி பொண்ணு மாதிரி இங்கிட்ட இங்கிட்டும் ஓடி குதிச்சுட்டு இருக்கா. அவ்வளோதான், மாலை போட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சாமி சரணம் சொல்லிட்டு சாமிக்கு மாலை போட ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்காங்க மக்களே. சாமியும் எப்படி இருக்கு பாருங்க, கோவில் அழகா இருக்கா. எனக்கு அப்படியே ஐயப்பனை பார்த்த மாதிரி உள்ள கர்ப்ப கிரகம் சூப்பரா இருக்கும். என் பையன் சட்டை போடாம நிக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் டைமா கோவில் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கான். அதுக்கு ஒரு பெரிய விஷயம். வந்துட்டாங்க இவங்களும் மாலை போட. மக்களே 2 பேருக்கு தான் மக்களே மாலை போட போறோம். ஒரு 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடாம முடியாம போச்சு. இந்த வருஷம் கண்டிப்பா போன்னு சொல்லிட்டு போறோம். என் பாப்பா அங்கிட்டு இங்கிட்டு சுத்தினதுல டமால்னா கீழே வந்து இடிபட்டுருச்சு தலை. பரவாயில்ல, அப்படியே ஐயப்பன் தேய்த்து விட்டாரு. அப்படியே எங்களையும் தேய்த்து விடுவாரு. நீங்க சும்மா சுத்தி இருக்கீங்க. அப்படியே தேய்த்தி விடுவார் நம்பிக்கையில நாங்களும் மாலையை போட போறோம் மக்களே. எங்களுடைய வாழ்க்கை வந்து உயரணும். சாமியே சரணமையப்பா, சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரண கோஷம் போட்டுட்டு மாலையை போட போறாங்க மக்களே. கன்னிசாமிக்கு மாலை போட போறாங்க, என் பையனுக்கு போட போறாங்க. இதான் முதல் வருஷம். நல்லா எல்லாரும் என் பிள்ளை வந்து நல்ல வாழ்க்கையில நல்ல ஒரு லெவல். ரொம்ப நாள் ஆசைங்க என் பையனுக்கு வந்து மாலை போடணும்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக மாலை போட்டேன். ஆனால் போட முடியாத சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படியோ ஐயப்பன் வந்து எனக்கு அருள் புரிஞ்சு என் பையனுக்கு மாலை போட வச்சுட்டாரு மக்களே. அடுத்து என்னோட வீட்டுக்காருக்கு மாலை போட போகிறாங்க. எப்பயுமே இந்த தருணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாலை போடுற தருணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து கோவிலில் வந்து போடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரு 48 days வந்து சூப்பராக போகும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்டாட்டி ராஜ்யம் தான். என் வாயை அடக்கி வச்சிருவாங்க. நம்பாதீங்க மக்களே, நம்பவே நம்பாதீங்க. போய் அப்பட்டமா என் பிள்ளைங்க ஒரே ஜாலியாக வந்து கோவில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மாலை போட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்ட மக்களே. போயிட்டு வீட்டில் போய் சாமி கும்பிடணும். வாங்க போகலாம், வீட்டில் போயிட்டு சாமி கும்பிடலாம். பார்த்தீங்களா மங்களகரமாக இருக்க பார்த்தீங்களா. இருடா உள்ள வாங்க, போயிட்டு சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டுட்டு உங்க கூட பேசலாம். விளக்கேத்தியாச்சு மக்களே. ஐயப்பன் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆமா மக்களே, ஐயப்பன் வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்க வீட்டுல இனிமே பாத்தீங்கன்னா நல்ல காலம் பறக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல நேரம் தான், மாலை அணிந்தது நல்ல காலம் தான் அப்படின்னு பாட்டு பாட வேண்டிய. சாமி சரணம் சரணம் பொண்ணு ஐயப்பா. ஏன்னா ஒரு 2 மாசம் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் மக்களே. எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கார்த்திகை 1ஆம் தேதிக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் வந்து விரதம் இருந்தோம். எப்படியோ ஆனால் விரதத்தை கடைப்பிடிச்சு நாங்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்ட மக்களே. இதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கடன் இல்லாமல் கூட்டிகிட்டு வரணும் மக்களே. ஆமாம், இதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். என் பையன் எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றான் பாருங்க. பெல் அடிக்கல, அவன் நான் தான் அடிச்சு நின்றுட்டு இருக்கேன். நான் அடிச்சிட்டு இருக்கிறேன். ஆமா, நானும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேனா. சாரிங்க, மறந்துட்டேங்க. வீடியோ எடுத்ததே நான் தான் சொல்லிட்டு மறந்து போயிட்டேன் மக்களே. மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஆமா மக்களே. ஓகே, இனிமே நம்ம கோயிலுக்கு போற வீடியோவை அப்படியே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். கோயிலுக்கு போற வீடியோவையும் நான் காட்டுறேன். பெரிய பாதையில போறோமா சின்ன பாதையில போறோமான்னு சொல்லி சரியா தெரியல. பெரிய பாதையில போகணும் தான் ஆசை. ஆனால் இந்த வாட்டி அந்த பசங்க சிறிய பாதையில் தான் போறாங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்தது. எந்த பாதையில் போனாலும் நம்ம போகிறத போடுவோம், உங்களுக்கு காட்டுறேன். நான் நிறைய பேர் போகாதவங்கலாம் பாருங்கள், போனவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஓகே, பாய், டாடா.